தொடர்ந்து நாம் ஜெப கரிசனை பற்றிக்கொள்வோம். பெண்களுக்கான காரியத்துக்காக நீங்கள் தரிசனம் கொள்ளணும். இப்படியே வந்து போயிட்டுருக்கிறதுல திருப்தி கொள்றதில் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பலனை கேட்கிறோம், யாருக்காக கேட்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எப்படி பயணிக்கிறோம் என்பதெல்லாமே முக்கியம்தான். ஓகே, ஜெபிப்போம். ஜெபத்தோடு தொடர்ந்து யோசிப்போம். தகப்பனே, இன்று நாங்கள் பிரயோஜனமானவர்களை தியானிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஒன்லி ஃபோக்கஸ். பெண்களுக்கானே நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, ஜெபத்தின் குறைந்தபட்ச விளைவு ஆக்ஷன் தான், கிரியை தான். உங்களுக்குள்ளாகவே கிரியை, உங்களுக்கென கிரியை, உங்களை சுற்றி கிரியை, உங்கள் மூலமாய் கிரியை. இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். வேதத்தில் செய்திகள் இல்லாமல் இல்லை. எல்லாமே வேண்டிய எல்லா மகா பெரிய பெரிய தலைப்பின் கீழே எல்லாவற்றையும் நாம் பார்த்துருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். நல்லா ஒரு விஷயத்தை யோசிப்போம். நம்ம எல்லாருமே பொது வாழ்வு, பெண்கள் மாத்திரம் இல்லை, இது ஒரு பெண்கள் கூட்டத்தினால உங்களுக்குரியதே நான் எடுத்து சொல்கிறேன். இது எல்லாருக்குமே பொருந்தும் தான். ஆனா ஆனா ஈனா ஈயனா ஊனா ஊனா ஏனா ஏனா ஐனா ஓனா 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 அவ்வனா அக்கனா. என்னடா இதை போய் சொல்கிறதா நீங்கள் நினைப்பீங்க. வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ், இந்த எழுத்துக்கள் எங்கும் மாறதில்லை. ஒன்ஸ் ஒரு மொழிக்கு, இப்போ கூட ஏதோ ஒரு இனத்துக்காக ஜெபித்தோம் மகாராஷ்டிராவில், 35,000 people. அந்த மொழிக்கு அக்ஷரம் இருக்கான்னு தெரியாது. ப்ராப்ளி தே ஆர் யூஸிங் மகாராஷ்டிரியன் ஸ்கிரிப்ட். தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு ஒரு பொதுவான ஜெனரிக் டேர்ம். இப்படி ஒவ்வொரு பெரிய மொழியும் ஒன்று இருக்கும். ஹிந்திங்கிறது போல், தமிழ்ங்கிறது போல். ஸோ அந்த மொழியை சார்ந்த அந்த எழுத்துக்களை உபரி மொழிகளுக்கு கூட உபயோகிக்கிறவங்க உண்டு. அந்த தரிசனம் கொண்டு அவங்களுக்காக அந்த மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்கிறது உண்டு. வர்த்தக உலகத்தில் வர்த்தகம் செய்வதற்காக அவர்களுக்கு அந்த அக்ஷரங்கள் கிடைக்க பெறுகிறார்கள். யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படி தான். அப்போது எல்லாருக்கும், எல்லா மொழியில் இருப்பவர்களுடைய அக்ஷரங்கள் அந்த மொழியை சார்ந்த எல்லாருக்கும் ஒன்று தான். நாங்கள் மொழி இனத்தை, மொழி பிரிவை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு வேறொரு எழுத்து வேணும் அப்படின்னா அதற்கு நிறைய ஆய்வு செய்து வடிவமைத்து அந்த வடிவத்தில் முழு போதுமான ஒரு மொழிக்கு எல்லா விதமான விதத்தில் உபயோகிப்பதற்கு 10,000 வார்த்தைகள் தேவை அப்படின்னு வச்சுக்கோமே. 10,000 வார்த்தைகளில் என்னெல்லாம் எழுத்து உபயோகிக்கணும், அதில் துணை எழுத்து எப்படி, அந்த ஏகாரம் ஓகாரம் எல்லாத்தையுமே அதுக்குரிய ஒரு இலக்கணத்தை தயாரித்து காம்ப்ரஹென்சிவாக ஒரு மொழியை உருவாக்கினால்தான் வேறொரு அக்ஷரத்தை யாரும் எடுத்துக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை தழுவி அதை யோசிங்க. 139 சங்கீதம் 14 வசனம். The book of Psalms chapter 139 verse 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். எல்லா லேடிஸ் வாசிங்க. வாசிங்க.
இப்போ உங்கள் பேரை சொல்லி வாசிங்க பார்ப்போம். உங்கள் ஆத்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஆத்மாவுக்கு தெரியணுங்கிறது ஒன்று இருக்குது, உங்கள் ஆத்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரிய வேண்டியது ஒன்று இருக்குது. அதில் உங்கள் ஆத்மாவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார். அந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்த அவருடைய கிரியை அதிசயமானது. இதெல்லாம் சும்மா இந்த வெட்டித்தனமாக உஸ்பேத்துற வார்த்தையை நான் சொல்லலை. இந்த வார்த்தையை கேட்டுட்டும் வாழ்க்கையில் பிரயோஜனமற்று வாழ்ந்துடாதீங்க, வாழ்க்கையை விரயம் பண்ணிடாதீங்க. என்ன வயசு சைஸாக இருந்தாலும் பாரப்படுங்க, கரிசனை கொள்ளுங்க. பாரங்கிறதுலாம் அவுடேட்டட் வேர்ட்ஸ். அதை பற்றி ஒரு மன அழுத்தத்தோடு, ஒரு கரிசனையோடு, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு, ஒரு இலக்கோடு, ஆவியானுடைய துணையோடு கடவுள்கிட்ட பேசுங்க. பேசி அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கறத வாங்குங்க. லெட் இட் பி a two-way traffic habit. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்லாம் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் உள்ள ஒவ்வொருடைய செல்லுக்கும் இந்த ஜெப குறிப்புகளை அனுப்புகிறோம். ஒரு முறை வீட்டில் வாசிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஒரு 20-30 குறிப்புகளுக்கு மேலே நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்கு மேலேயே ஜெபிக்கிறோம். அதில் பெண்களுக்காக மாத்திரம் சொல்லப்பட்ட குறிப்பெல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வீட்டில் கொஞ்ச நேரம் அதை படிங்க. எப்படி ஜெபக்குறிப்பை வாசிப்பதிலே உங்களுக்கு எவ்வளோ தடுமாற்றம். ஒன்று, அது மாறணும். இன்னொன்று, தடுமாற்றம் இல்லாமல், பிழை இல்லாமல் தமிழில் தாய்மொழியில் அந்த விண்ணப்ப குறிப்பை வாசிங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை வாசிங்க. ஒரு குறிப்பை ஒரு 2 நிமிடம், ஒரு நிமிடமே பெரிய விஷயந்தான். 2 நிமிடம் அப்படியே யோசிங்க. என்ன சொல்லியிருக்கு, யாரை பற்றி சொல்லியிருக்கு, என்ன மாதிரி சூழலில் இருப்பாங்கள சொல்லியிருக்கு, என்ன மாநிலத்தில் சொல்லியிருக்கு, என்ன தேசத்தில் சொல்லியிருக்கு, என்ன பொருளாதார பின்னணியிலே, சமுதாய பின்னணியிலே, குடும்ப பின்னணியிலே, தனிப்பட்ட விதத்தில், ஆண்களோடு சம்மந்தப்பட்டதா, அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டதா, சமுதாயத்தோடு சம்மந்தப்பட்டதா, மதத்தோடு சம்மந்தப்பட்டதா, மத நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்டதா, அவருடைய தனிப்பட்ட கவனக்குறைவா, இயலாமையா, அவங்க தேவை என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப போய் எங்கேயோ போய் படிச்சுட்டுலாம் வரவே வேண்டிய அவசியம் இல்லை. பொது அறிவு தான். பொது அறிவு இருக்கிற பொது அறிவு போது, எனக்கு இல்லைன்னு சொல்கிறத விட இருக்கிறது தொட்டுக்கோ தொடச்சிக்கோங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அந்த பொது அறிவிலேயே நீங்கள் பெண்களை பற்றி யோசிப்பீர்களானால் யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சரியான புரிதல் இருக்கும், இன்னும் முன்னேற்றமான புரிதல் இருக்கும். என்னத்தை சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டலாம், பேசலாம், சம்பாஷிக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்களே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்களே. இந்த வசனத்தை சங்கீதத்தில் வாசித்ததுனால உடனே எல்லாம் கிறிஸ்டியன் விமன், ஹீப்ரு விமன் அப்படி மாத்திரம் நினைக்கக்கூடாது. எபிரேய பெண்களாகவும் கிறிஸ்தவ பெண்களாக மாத்திரம்தான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைக்கப்பட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் மொத்தையாக ஆண்டவருக்கு உருட்டி உருண்ட மாதிரி வச்சுருக்காருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மகா தப்பான விஷயம். இன்றைக்கி காலையில் கூட ஐ திங்க் ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருளர் பல இடத்துல சிதறி இருக்கிறாங்க. அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய, காஞ்சிபுரம் அங்கெல்லாம் இருளர் நிறைய இருக்கிறாங்க. அதில் ஒரு ரொம்ப காலமாக போராடுறாங்க. அந்த ஊருக்கு மின்சாரமே இல்லை, அந்த ஊருக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, மக்கள் மகா தவிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அவங்க ஊர்லேயே அந்த இருளர் மத்தியிலே ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பொறுப்புள்ளவராக கரிசனையோடு போய் ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்து பிரதிநிதித்துவத்தோடு கூட போய் அரசாங்கத்தை அண்டி போனோன்னா அந்த ஊரில் இருக்கிற டிஎம்கே எம்எல்ஏ ஐயா முயனை போட்டு மிரட்டுறான். அச்சா என்னடா ஃபோட்டோலாம் பிடிக்கிற, என்ன பண்ணுற, சதி பண்ணுறியா, அப்படி இப்படின்னு மக்கள்லாம் உண்டு திரண்டு செய்கிறாங்க. செய்தியில் தான், ஜென்ரல் நியூஸில் வந்த விஷயந்தான் சொல்கிறேன். நமக்கு அவங்கள விட ஒரு பெரிய பொறுப்பில் அந்தஸ்து தேவன் கொடுத்துருக்கிறாரு.
இதை நான் உங்களை வாழ்க்கையை கடினப்படுத்துவதற்காகவோ இல்லை கஷ்டப்படுத்துவதற்காகவோ இல்லை சங்கடப்படுத்துவதற்காக சொல்லலை. நீங்கள் பெண்களுக்கான நீங்கள் இன்னும் ஜெபிக்க, கடவுள்கிட்ட பேசி சம்பாஷித்து விடையை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும். இருக்கிற கொஞ்சம் ஒரே நாளானாலும் உமக்காகத்தான் வாழ்வேன்னு ஒரு பாட்டில் ரொம்ப ஏத்தமாக ஆண்டவர் பார்த்து பாடுறோம். செவிட்டு சாமியை பார்த்தா பாடுறோம், லூசு சாமியை பார்த்தா பாடுறோம், குருட்டு சாமியை பார்த்தா பாடுறோம், செத்த சாமியை பார்த்தா, கல்லை பார்த்தா இந்த பாட்டை பாடுறோம், இந்த வாக்கியத்தை சொல்கிறோம். போன வாரத்தில் தான் நம்ம பார்த்தோம், பெண்களுக்கெனவே இருக்கிற போராட்டங்கள், பாடுகள், பேதுரு நிருபத்திலேருந்து வாசிக்க ஆரம்பித்தோம். அதோடைய நோட்ஸ் தான் என்னுடைய கையில் வைக்கிறேன். ஆனால் அதை குறித்து இன்று நான் யோசித்த போது விஷயத்தை தான் நடைமுறையில் சோதனைகள் தான். உங்கள் சோதனை இன்னும் எவ்வளோ ஜெயிக்கிறீங்க? ஒவ்வொரு பொறுப்பும் ஒரு சோதனை தான். ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு செய்கிறீங்களே, உங்கள் வீட்டு விஷயம், உங்களுடைய சரீர விஷயம், அதில் தான் இன்னுமே என்ன எவ்வளோ கவனம் செலுத்துகிறீங்க? சமூக ஆர்வலர்களாக பெண் சமூக ஆர்வலர்களாக பணிபுரிகிற எத்தனை பெண்கள் இந்த இயேசுவை அறியாமல் பணிபுரிகிறார்கள்? எடுத்தவங்க கவுத்தோன்னு உடனே கல்லெறிஞ்சு அவங்கள காயப்படுத்த வேண்டாம். எல்லாருக்கும் இல்லாட்டினாலும் 100 பேரில் ஒரு பாதின்னு சொன்னது போல் 50-50, 60-40, 70-30 பொருளாதார நெருக்கடியில் தான் வராங்க. அந்த சமூக ஆர்வலர்கள் தாங்களே நடத்தலை, ஏதோ ஒரு அறக்கட்டளையின் கீழாக பணிபுரிகிறார்கள். ஸோ தே நீட் மனி, தே நீட் இன்கம். இப்போ கூட ஃபைனலாக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதில் பார்க்குறோம், பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. ஏன் பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு? அதை நீங்கள் நல்லா சமயம் எடுத்து ஆய்வு செய்யணும். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது போல் உங்கள் வாழ்நாட் காலம் இன்றைக்கி 30ஆம் தேதி. ஆமாம். ஸோ நாளைக்கு நீங்களும் நானும் சாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கை ஓடணும் கால் ஓடலன்னு யோசிப்போம். ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே தேவனுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்ன செய்யலான்னு ஒரு அப்படியே பகல் கனவு காணாமல் ஒரு அரை மணி நேரம் நம்ம நெருக்கடியின் சூழலையை சீர்தூக்கி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே என்ன வேலையை செய்யலாம், என்ன விதத்தில் ஒப்புரவாகலாம், என்ன விதத்தில் கடமை, தலையான கடமை என்ன, அடுத்த கடமை என்னன்னு செய்து முடித்து இத்தனை வருஷமாக விரயம் பண்ணிட்டேன். இந்த கொடுக்கப்பட்ட எனக்கு இறுதி கெடு தேதியில் நான் 24 மணி நேரத்தில் அதில் 2 மணி நேரம் கூட நான் சிந்திச்சு என்ன செய்யணும், மீதி 22 மணி நேரத்தில் 22 காரியம் செய்து முடிக்க முன் விளைந்து வந்து விட்டேன். அதில் ஒன்றா முடிச்சிட்டேன்னு மனசுலேருந்து தெரியணும், கடவுள்கிட்ட சொல்லத்துக்கு இருக்கணும். 22 காரியம் முடித்தா அந்த 22 காரியத்துக்குரிய கூலி தான் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். இவ்வளோ வருஷமாக இப்படி வாழ்ந்தனே, அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. நான் இங்கே கணக்கன் கிடையாது, நான் இங்கே விசாரிக்கிறவன் கிடையாது. அப்போ இந்த பெண்களுக்காக கடவுள்கிட்ட புத்தியாக பேசுகிறதுக்கு, பொறுப்பாக பேசுகிறதுக்கு ஒரு நல் விளைவு ஏற்படுவதற்காக உங்கள் ஜபத்துக்கு பதிலுங்கிறது என்ன? நல் விளைவு. ஒடுக்கப்பட்ட பெண் விடுதலை ஆகணும், நசுக்கப்பட்ட பெண் விடுதலை ஆகணும். முதல்ல நிறுத்தப்படணும். வேலை நிம்மதியாக செய்ய விடுங்கயா அப்படின்னு சொல்கிற சூழல் இருக்கா இல்லையா? வீட்டு தான் அந்த வசனம், அந்த குறிப்பு. எல்லாம் வீட்டு பெண்களாக ஹவுஸ்மேட்ஸாக வேலை செய்கிறாங்க. எவ்வளோ சங்கடமான விஷயம். அவங்க வீட்டுக்கு அவங்க தான் மெய்டு, அவங்க தான் வீட்டுக்கு ராணி. மெய்டு இல்லை, அவங்க வீட்டுக்கு அவங்க தான் ராணி. ஆனால் இன்னொரு வீட்டில் அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு, இன்னொரு வீட்டு வேலையும் பார்த்துட்டு, பிள்ளைகளையும் பார்த்துட்டு, புருஷனையும் பார்த்துட்டு, தங்களையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. இதை பெருசாக நாங்கள் எவ்வளோ அப்படி நீங்கள் பூதாகரப்படுத்தி பேசிக்க வேண்டாம். வசனத்தை காமிச்சதே தான். இது நான் காலையில் எனக்கு கிடைத்த உணர்வு. பிரமிக்கத்தக்க அதிசயமாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்பவே ட்ரூ, 100% உங்களுக்கே தனியாக கண்டிப்பாக பொருந்தும்.
மனுக்குலம் மனுஷனே அப்படி தான் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட பெண்கள் அதுலேயுமே ஸ்பெஷலாக தான் தேவன்களை படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கேட்காம கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறோம். ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளாக எல்லா விதமான சிகிச்சையும் பெற முடியும், ஒவ்வொரு நோய்க்கு இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மருத்துவமனைகளை பார்க்குறோம். பல்கலைக்கழகங்கிறது என்ன, எல்லா விதமான படிப்பும் ஒரே கேம்பஸ்குள்ளே நமக்கு கிடைக்கிது. ஆர்ட்ஸ் காலேஜ்னால் கலை சம்மந்தமான படிப்பு மாதிரி தான் அந்த காலேஜில் படிப்பிப்பாங்க. சயின்ஸ் காலேஜில் சயின்ஸ் சம்மந்தமான விஞ்ஞான சம்மந்தமான காரியம் தான் படிப்பிப்பாங்க. நீங்கள் ஆஸ் லேடிஸ் ஆஸ் யூ ஆர், ஆண்டவர் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார். ஒய் டோன்ட் யூ சிட் அண்ட் மேக் அன் இன்வென்ட்ரி, என்னை எப்படி அதிசயமாக படைச்சிருக்கேன், என்ன அதிசயம் இல்லை வச்சுருக்கீங்க. நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கவே முடியாது. வெறும் இந்த சங்கீத புஸ்தகத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்து வாசிச்சினாலே உங்களை எப்படி அதிசயமாக படைச்சிருக்காருங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றுமே புரியல, எங்கெங்கேயும் புத்தி மேயுது அப்படிலாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னா சப்பக்கட்டாக, நீங்கள் எங்கேயுமே போனால் சங்கீதம் கூட எவ்வளோ 150 சங்கீதம் இருக்குது, இதை படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு இந்த வாசிக்கலாம். நான் போகலாம். நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லுவோம். அந்த ஒரே அதிகாரத்தில் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? அது எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தான் தெரியாது? உங்களுக்கு என்ன தான் தெரியாது? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து ஒவ்வொன்றா வாசித்தாலே போதும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். ஒரு 2-3 தடவை வாசிங்க தாராளமாக. வாசிங்க. நீங்கள் குணசாலியான ஸ்திரீ, நீங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியவங்கன்னு ஒன்று சொன்னால் நீங்கள் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஆமாவா? இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்குது, எதுக்குள்ளேயோ இருக்குது, யாரோடையோ இருக்குது, ஏதோ எல்லையில் இருக்குது, ஏதோ வீட்டில் இருக்குது, காட்டில் இருக்குது, நாட்டில் இருக்குது, ரோட்டில் இருக்குது, வானத்தில் இருக்குது, பூமியில் இருக்குது, பூமியின் கீழாக இருக்குது, இப்படிலாம் வச்சுக்கலாம். யூ ஆர் தேர். There is a virtuous woman who is prevalent in the society. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. You are present. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த பெண்ணை கண்டுபிடிக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்தே காணாமல் போனவன் அப்படியே ஒருத்தனை பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே காணாமல் போன காசை பார்க்குறோம். மந்தையில் காணாமல் போன ஆட்டை பார்க்குறோம். வீட்டிலேருந்து தொலைஞ்சு போன மகனை பார்க்குறோம். அதை பெருக்கணும், வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கணும், அந்த வெள்ளி காசை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ யூ ஆர் ஹியர், யூ ஆர் சம்வேர், யூ ஆர் ராதர் இன் யுவர் ஓன் ஹோம். உங்களுக்குள்ளே ஒரு குணம் இருக்குது. யூ சர்ச் யுவர் வர்ச்சு. உங்களுக்குள்ளே இருக்க அந்த நற்குணத்தை கண்டுபிடிங்க. அந்த குணசீலத்தை கண்டுபிடிங்க. அந்த குணசீலத்துக்குள்ளே அது ஒரு மல்டிபிள் ஃப்ரூட்டாக இருக்கலாம், பல சொலையில் ஒரு ஆரஞ்சாக இருக்கலாம், சாத்துக்குடியாக இருக்கலாம். இட் மே பி என்ன சொல்லுது, சீத்தாப்பழமாக இருக்கலாம், அது மாதுளம்பழமாக இருக்கலாம். முத்துக்கள், மாதுளம்பழம் சூப்பரான, பிரிக்கும் போதுக்குள்ளே முத்தில் இருக்குது, மணிமணியாக இருக்குது. அதுவும் அது தரமான ஒரு மாதுளம்பழமாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாசனை so wonderful. இதுக்கெல்லாம் தவம் இருந்து ஒத்த காலம் நிற்கணும், யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிவ் தாட், சிந்தையை கொடுங்க. உங்களை இப்படி படைச்சிருக்காரு, உங்களை பற்றி, உங்கள் படிப்பை பற்றி நீங்கள் கவனிங்க. உடனே ஆம்பளைய யோசிக்காதீங்க, இன்னொருத்தையும் ஏன் யோசிக்கிறீங்க? நீங்கள் தனியாகவே பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைக்கப்பட்டிருக்கீங்க. யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப்.
தெரிஞ்ச பொது அறிவில் கண்டுபிடிக்க முடியுது. கடவுள் கத்திரிக்காய் கூட ஒதுக்கிட்டு. ஹலோ, எவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன், காலத்தை விரயம் பண்ணுறீங்க, சோம்பேறித்தனத்தில் அழிஞ்சு போகிறீங்க, சௌகரியமாக பழக்க தோஷத்தில் அடிமைகளாக இருக்கீங்க. இதுக்கு மேலே அழட்டிக்க வேண்டாம். புதுசான தலைவலி ஏன் வச்சுக்கிறீங்க? அவனுக்கு தலையை வலிக்கக்கூடாது. தலைவலிக்கு நீ மருந்தாக மாறணும். ஏன்னா யூ பீன் கிரியேட்டட் இன் அ கஸ்டமைஸ்டு வே, இன் அ மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் வே. பிரமிக்கத்தக்க அதிசயமாய். பிரமிப்புனா என்ன? பிரமிப்பு தான். பிரமிப்புக்கு இணையானது இல்லை வேறு. உன்னை பார்த்து நீங்கள் பிரமிச்சிட்டிங்கன்னா அதுதான் அது அந்த அந்த குறிப்பான விஷயத்துக்கு அதுதான் பிரம்மை. வேறு எதையுமே இணையாக நினைக்கவே முடியாது. அம்மாடியோ இப்படியா, ஆச்சரியமாக இருக்கே, அதிசயமாக இருக்கே. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்ததை டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. இன்னொரு காரியத்தை அதை அது மாதிரி இன்னொரு காரியத்தை உண்டாக்க முடியாது. There won't be a Xerox beside. You cannot photocopy, you cannot do it. It's the original. அது பொருளாக இருந்தாலும், அது எந்திரமாக இருந்தாலும், அது ஒரு உடையாக இருந்தாலும், அது ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும், that's it. அடுத்தது நீங்கள் உண்டாக்கினீங்கன்னா அதில் வேறொரு ஃபீச்சர் தான் தானாக ஆட் ஆகிரும். போய் படிங்க, டிக்ஷனரியை படிங்க, சொல் அகராதியை படிங்க. சும்மா இப்படியே உட்காந்து ஒப்பாரி சுந்தரிகளை போல் எனக்கு இது கிடைக்காதான், என்னை மதிங்க தூக்கி என்ன சவலைப்பழம் மாதிரி. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைக்கு நீங்கள் உலகத்தையே கலக்கலாம். ஸ்தோத்திரம். குடும்பத்தையே கலக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் லைஃப், யூ ஆர் வேஸ்டிங் யுவர் எஜுகேஷன். பயபக்தியே உங்களுக்கு இல்லை. பயபக்திங்கிறது என்ன? உடனே சாமி சோத்திரம் மங்களம் அது பைபிளை படிக்கிறது இல்லை. பைபிளை திருப்பவே தெரியல, எங்கே இருக்குன்னே தெரியல. புஸ்தகம் படிக்கணும். பெண்ணுன்னா நீங்கள் என்னமோ எவனோ போட்டு உங்களை போட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு பிசைகிற மாதிரி அமுக்கிக்கிட்டே இருக்கான் நீங்கள் நினச்சிட்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் ரைஸ் அப். ஒருத்தன் உங்களை தொடர்றதுக்கே நீங்கள் அவன் ஒவ்வொருத்தனுக்கு பயம் வரணும். பிரைஸ் தி லார்ட். யூ ஃபைண்ட் யுவர் கேரக்டர். உங்கள் தரத்தை உங்களுக்குள்ளே கண்டுபிடிங்க, உங்கள் நிலையை கண்டுபிடிங்க, உங்கள் எண்ணத்தை கண்டுபிடிங்க, உங்கள் திறமையை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏங்க இப்படி இலவசம் எப்படி ரொம்ப வேஸ்ட்டாக தான் வாழ்கிறீங்க. யூ ஆர் நாட் ரியலி லிவிங் அப் டு யுவர் பொட்டென்ஷியல். உங்களால் முடியும். நீங்கள் யார் வார்த்தையும் திருடவே வேண்டாம், யார் வார்த்தையும் நீங்கள் காப்பி பண்ண வேண்டாம். ஆன்மீகத்திலும் அறிவிலையும் எதுலேயுமே யூ த ஒன்லி மாஸ்டர் பீஸ். உங்களை 1000 கோடி பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவர் பிரமிக்கத்துக்கு அதிசயமாய் படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களிலிருந்து ஒரு அதிசயம் வரணும். அதாவது ஏசாயா 9:6 பார்க்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் எடுத்தோடனே அவர் அந்த இடத்துல வரும்போது அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். உங்களுக்குள்ளே கடவுளை அதிசயம் இருக்குது, எனக்குள்ளே கடவுளை அதிசயம் இருக்குது. நம்ம எல்லாரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டிருக்கோம். எல்லா மனுஷனும் இயேசுவை அறிந்த பிற்பாடு அந்த அதிசயம் தூய்மையாகிறது, முக்கியமாகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. அதில் நிலைவரப்படுவதற்கான அனுகூலங்களும் ஆதாரங்களும் ஆசீர்வாதங்களும் ஆலோசனைகளும் ஆற்றல்களும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். கடவுள் மனிதனை படைத்த பிற்பாடு யாரையும் அவர் அவமதிக்கிறதில்லை. நம்மையே மதிக்க தெரியவில்லை. நாம் போலி மரியாதையை தேடுகிறதுனால நமக்குரிய மரியாதையை நாம் இன்னும் தொலைச்சிட்டோன்னு சொன்னாலும் முழுக்க பொய் இல்லை.
நமக்குரிய மரியாதை நாம் கண்டுபிடிக்காதனால நாம் எதைத்தையோ தேடிட்டுருக்கோம். காணாத கையில் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கோம். நம்ம கை கெட்டினது வாய் கெட்டாமல் போய்க்கிற துர்பாக்கியம் நம்ம பின்பற்றிகிட்டே இருக்குது. அதனால தான் அவனுடைய வேதத்தின் அதிசயங்களை மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருளும் எஸ்ராகியனாகிய போதகன் கதறுகிறார் 119ஆம் சங்கீதத்தில். Have you discovered the wonder in your life? நீங்கள் வாழ்நாட்காலம் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்கன்னு தெரியாது. போதும் ஊர் சுற்றினதும் அது புத்தியில் மேய்ஞ்சதும் போதும். உட்காந்து அடுத்தவளை பற்றி யோசித்தது போதும். உங்களை கண்டுபிடிங்க. எனக்குள்ளே இருக்கிற விடுதலையை, எனக்குள்ளே இருக்கிற விவரத்தை, எனக்குள்ளே இருக்கிற விவேகத்தை, எனக்குள்ளே இருக்கிற இறை ஆண்மையை, சாவரனிட்டி, எனக்குள்ளே இருக்கிற ஆளுமையை கண்டுபிடிக்க என் கண்ணை தரங்க. என் உள்ளான மனிதனை பிரகாசமாக்குங்க. அடுத்தவளையே பார்த்து காஞ்சி போகிற அந்த நார புத்தியிலேருந்து விடுதலை தாங்க. காய்மகாரத்திலேருந்து பொறாமையிலேருந்து விடுதலை தாங்க. பூ விழுந்த என் கண்ணை சுகமாக்குங்க. குருட்டு கண்ணை சுகமாக்குங்க. முரட்டு கண்ணை சுகமாக்குங்க. சூது பிடிச்ச கண்ணை வன்கண்ணிலேருந்து விடுதலை தாங்க. கேளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அதிசயம் உங்களுக்கு தான். முதல்ல நீங்களே சாப்பிட முடியாமல் இன்னொருத்தனுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுக்க முடியும்? இன்னும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படலை. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படலை. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் பகிரங்கமான அந்த முழுமையான பாடுகளின் தொகையை நேருக்கு நேராக சந்திக்கலை. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்குள்ளே நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் அவங்கள ஆண்டவர் அந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தலை வெளிப்படையாக. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும்போதே அவங்களுக்குள்ள ஒரு சக்தி உண்டு, அவங்களுக்குள்ள ஒரு பாசிபிலிட்டி உண்டு. கூடாதது ஒன்றுமில்லை. யாருக்கு பாடுறோம்? என்ன கடவுளுக்கே சொல்லிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவருடைய எல்லாம் கூடுங்கிற வல்லமையினுடைய மகிமை என்ன? என்னை நம்புகிற ஒன்றால் அதை என்னை போல் செய்ய முடியுங்கிறது தான் அவருடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஸோ யூ ஆர் நாட் டிஸ்கவரிங் த பாசிபிலிட்டி இன் யூ. புலம்பி தான் தள்ளுறீங்க. ஒப்பாரை வச்சு தான் மூஞ்சி தூக்கி வச்சு தான் இருக்கிறீங்க. சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. சலிச்சிக்கிறீங்க. பேராசை கொல்லுது. சாக முடியல, வாழ முடியல, ஆசை கொல்லுது உங்களை. why are you not discovering yourself? ஆர்பிஎம் பெண்களே, கடவுளை அறியாத, இந்த இயேசுவை அறியாத, இந்த மகிமைப்பட்ட தேவாதி தேவனை அறியாத, நித்திய பிரபு சமாதான பிரபு அறியாத எத்தனை பெண்கள் வாழ்க்கை நெருக்கத்தில் கல்லை மண்ணையும் கும்புறங்க, பல்ல கடிச்சிக்கிட்டு என்னத்தை பண்ணாங்களோ தெரியாது. தே ஆர் ரைசிங் அப் by and large. they are overcomers. ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க பெண்கள். ஜெயிச்ச பெண்கள் இருக்கிறாங்க. ஜெயிச்சிட்டே இருக்க பெண்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தை நிறுத்துகிறவங்க, புருஷனை இழந்த நிலையில், புருஷனுடைய ஒடுக்கத்தின் நிலையில், சமுதாயத்தின் ஒடுக்கத்தின் நிலையில், கடன் தொல்லையின் மத்தியில் எழும்பி கொண்டிருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தர் இருக்க, உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்க. அடுத்த பெரிய ஒரு விஷயம் கொடுத்தது, உலகத்தில் இருப்பனை பார்க்கல உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர். அவன் செய்ய மாட்டேங்கிறான், அவன் விட மாட்டேங்கிறானே சொல்லாதீங்க. விடாமல் இருந்த அந்த சமுதாயங்களில் தானே ஏதோ ஒரு விடுதலை வீராங்கனை எழும்பி, ஏதோ தைரியமாக ஒரு பெண் எழும்பி பல காயங்களை அடைந்து சுமந்து, நிந்தையை சுமந்து, குத்துயிரும் கொலையருமா வாழ்ந்து எழும்பி சமுதாயத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. வேர் ஆர் யூ as Christian women? வேர் ஆர் யூ as an empowered Holy Spirit filled woman? பரிசுத்தாவினால் நிறைந்த கிரயத்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணாக எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய வருகை சமீபம். நம்முடைய நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மந்திரம் மாதிரி ஸ்லோகம் மாதிரி 4 காலம் நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும். நல்ல காலம் நம்ம கையில் தான் இருக்குது. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு நல்ல காலம்தான். தோத்திரம். ஏன் நல்ல காலம் தட்டி போகுது? புத்தி கோணங்கி புத்தி, பேராசையான புத்தி, சோம்பேறித்தனமான புத்தி. பெண்கள் உங்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
உங்களுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்குது. ஆத்திரத்தை மூட்டை கட்டிட்டு அதிசயத்தை தேடுங்க. ஸ்தோத்திரம். தேடுங்க. ஃபைண்ட் யுவர் செல்ஃப், ஃபைண்ட் த வண்டர் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் ஹெட் டு டோ. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற அதிசயத்தை தேடுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் அடுத்த பெண்ணுக்கு நேரங்காலம் சமயம் இருக்கும்போது பவ்யமாக பண்பாக பணிவாக இந்த விஷயத்தை, இந்த குறிப்பை எடுத்து சொல்லணும். போதிக்க வேணாம், சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிக்க விடுங்க. யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தும்போது உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாதுன்னு எவ்வளோ கவனமாக இருக்கீங்க. அப்படி தான் இருந்து எவ்வளோ விஷயத்தை நல்லதும் செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ விஷயத்தை நாசம் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களை பற்றி நான் தியானிக்கிறதே எனக்கு சிக்கல். எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். இதில் உங்களுக்குள்ள புரணி, சபையில் மூத்தவங்க இல்லையா, பொம்பளைங்க நாங்களாம் பிரசங்கம் பண்ணுறோன்னு என்ன பண்ணி, நம்ம வாழ்க்கையே இல்லையே, நீங்கள் என்னத்தை பிரசங்கம் பண்ண போகிறீங்க? bring out the might, bring out the wonder, bring out the glory in your life. உங்கள் வாழ்வில் தேவன் வைத்த மகிமையை, மதிப்பை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய கிருபை தாழ்ந்த வெளியே கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதனையாக நில்லுங்க. சதிகளை முறிங்க. நம்ப தகுந்த வண்ணமாக எழும்புங்க. ஆரம்பித்தேன், எவ்வளோ இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கா மதகு மாதிரி. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு பெண். அதுக்காக தான் ஒரு வீட்டில் உங்களை பெண்ணாக ஆண்டவர் படைக்கிறார். ஒரு குடும்பத்தில் எல்லாமே ஆம்பளைங்களாக இருக்க முடியாது, பெண்ணே இல்லாமல் ஆம்பளைங்களாக இருக்க முடியாது. சோத்திரம். ஸோ யூ ஆர் அ பியூட்டிஃபுல் மதர். சரி, நீ உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கட்ட, நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு தாய், பேயாக கூட இருக்கலாம். ஆனால் பேயை மாற்றுறதுக்கு, பேயை விரட்டிட்டு அந்த தாயை பரிசுத்த வாட்டியை மாற்றுறதுக்கு தான் அங்கே அதிசயம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் வேடிக்கை பண்ணல, அப்படியே ஆதங்கப்படுறேன். நீங்கள் ஒரு குடும்பத்தில் உண்டாகி தகுதியற்று போயிட்டீங்கன்னா, தகுதியை கண்டுபிடிச்சி தகுதி அடைவதற்கு, மெருகேறுவதற்கு ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தில் வைக்கிறார். அந்த மனுஷனுக்கு மனைவியாக, இல்லை அந்த தகப்பனுக்கு மகளாக, அந்த தமையனுக்கு தங்கையாக, அந்த தம்பிக்கு அக்காவாக தேவன் உங்களை வைக்கிறார். that you may find yourself. First you find yourself being in a place. You are fixed in a place. இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய உதவி. இது உங்களுக்கே நீங்கள் உங்களுக்கு நிர்வாகம் இல்லாமல் கடவுள் உங்களை படைக்கலை. உங்கள் நிர்வாகம் எங்கே இருக்குது, உங்கள் வழி எங்கே இருக்குங்கிற கண்டுபிடிப்பதுக்கு தான். உங்கள் வீட்டில் இயேசு தான் உங்களுக்கு வழி. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்வுக்கு இயேசு தான் வழி. எல்லாருடைய வாழ்வுக்கு இயேசு தான் வழி. பிரசங்கம் பண்ணுறோம், அவனுக்கு அவளுக்கு இயேசு தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். You find your way in your life, in your family, with your husband, with your father, with your brother, elder brother or younger brother, with your cousins, siblings. அவங்க உங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்கள் குணம் இல்லைன்னா உங்கள் குணம் உண்டாகிறதுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி. நீங்கள் பொறுமையை கற்றுக்கிறதுக்கு, நீங்கள் தைரியத்தை கற்றுக்கிறதுக்கு, நீங்கள் நம்பிக்கையை கற்றுக்கிறதுக்கு. இப்போ சுமை தாங்கின்னு ஒன்று காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். சுமையை தாங்கிறதுக்கு முன்னாடி சுமையை தூக்க வேண்டாமா? சுமைன்னு ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சிக்க வேண்டாமா? எனக்குலாம் ஐ டோன்ட் லைக் எனி பேர்டன் அட் ஆல். என்ன எந்த சுமையும் எனக்கு பிடிக்காது அப்படி நீ லாயக்கே இல்லை. யூ ஆர் அன்ஃபிட் டு பி இன் த வேர்ல்டு. யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ மேன் ஆர் உமன் இன் த வேர்ல்டு. நீ யாரையா சொல்கிறதுன்னு தான் போய் கிளம்பிகிட்டு இருக்கீங்க பின்னாடி புறணி. யாரா சொல்லி தான் ஆகணும். எனக்கு தெரியவே தெரியாதனாலும் காய்ச்சல் வரத்தான் செய்யும். ஆமாவா? யாருக்கு தான் தெரிஞ்சிச்சு கொரோனான்னு ஒன்று இருந்ததுன்னு? வந்துச்சா? சொல்லாமக்கெல்லாம் தூக்கிட்டு போச்சா எத்தனை பேரை?
இப்போ என்ன உட்காந்து பட்டிமன்றம் பண்ணிட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த வெளிநாடாக இருந்தால் உள்நாடாக இருந்தால் என்ன? பைத்தியகாரத்தனமாக இருக்குது நம்முடைய வீராப்பும் வீம்பும், நம்முடைய மூர்க்கமும், நம்முடைய ரொம்ப துக்கமும் வெக்கமாக இருக்குது. கிறிஸ்துவை அறிந்தும் அந்த அடைக்கலப்பட்ட வாசலில் செத்துப்போன அப்னேரை போல மதிகட்டவனை போல செத்தாயேன்னு தான் தாவீது அழுறான். அந்த டைமில் அப்னேர் தாவீதுக்கு விரோதமானவன். பட் ஹி வாஸ் அ வெல் குவாலிஃபைட் மிலிட்ரி ஜெனரல். இஸ்ரவேலிலே மாபெரும் இழிவான சாவு, கேவலமான துக்கமான சாவு, நட்டமான சாவுங்கிறான். இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் இன் எனிமீஸ் கேம்ப். தாவீது, நீ கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய தோட்டம், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய எல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் why you want to be a fool? ஏன் நீ முட்டாளாக சாகணும்? ஏன் முட்டாளாக நீ வாழணும்? ஏன் உனக்கு வக்கு இருந்தும், வழி இருந்தும், வாக்கு இருந்தும், வல்லமை இருந்தும், ஆசீர்வாதம் இருந்தும், வல்லவர் இருந்தும் ஏன் நீ மட்டமாக வாழணும்? ஏன் தரக்குறைவாக வாழணும்? ஏன் தவிக்கணும்? ஏன் தாபங்கள், ஏன் கோபங்கள், ஏன் சண்டைகள், ஏன் காரணமில்லாத காயங்கள், ஏன் விரயங்கள், நேரம் காலம் சமயம் சௌக்கியம் துட்டு எல்லாம்? உங்களுக்காக ஒருத்தர் வரிஞ்சு கட்டிகிட்டு இருக்காரு. புருஷன் வேணான்னா நீங்கள் வேறு மாதிரி சொன்னதை இப்படி சொறைய பிடிச்சிக்கூடாது. புருஷன் ஆதரவாக இல்லை, உங்களுக்காக நித்திய நாயகர் ஆதரவாக இருக்காரே, ஆறுதலாக இருக்காரே. நம்ம எப்படி தெரியுமா சில நேரத்தில் அல்சாட்டியமாக இருக்கோம்? இல்லை நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறன்னா அவர் எனக்கு கண்ணே மணியேன்னு சொல்லணும். அவன் கண்ணே மணியே, அவனுக்கு கண்ணே இல்லை, அவனே குருடாக இருக்கான். அவன்கிட்ட போய் கண்ணே மணியேன்னா அவன் என்னத்தை அவனுக்குலாம் ஒன்றுமே பார்க்கறதில்ல. ஒரு காலகட்டம் வந்தபோது அபிகாயில் நாவாலை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டினாலும் அன்றைக்கி ஒரு நாள் அவர் சொல்லத்தானே வேண்டியிருந்துச்சு அவன் பிசாசின் மகன்னு. நிச்சயம் பண்ணும்போது தெரிஞ்சுதான் கட்டியிருக்க மாட்டா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் தெரிஞ்சிருச்சுல நாபால் லாயக்கு இல்லைன்னு. ஏன் நாபால மாதிரி எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் எழும்ப வேண்டியதானே? பிடிக்கல உங்களுக்கு? நான் தான் பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல, இந்த சபையினுடைய சாபம் தீரணும். அது நீங்கள் அறிக்கை பண்ணி விட்டால் தான் சாபம் போகும். சிலுவையில் அறைந்தவரை உங்கள் வாழ்க்கையில் அறையப்படணும். யூ ஹாவ் டு கெட் க்ரூசிஃபைட் யுவர் டிசையர். அதை செஞ்சீங்கன்னா சாபம் தீரும். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உலகத்தை கலக்கருளாக மாற்றிடுவீங்க. ஆண்டவர் எத்தனை சபைகளுக்கு பெபையாளை போல் நீங்கள் விசாரிப்பீங்க. யூ நீட் நாட் திங்க் அபவுட் பிகமிங் எ பாஸ்டர். அதை பற்றி நான் அதிகாரி கிடையாது. அதை பற்றி ஏராளமான கன்டென்ஷன் உலகத்தில் இருக்குது. பெண்கள் ஊழியத்தில், முன்னேற ஊழியத்தில் இருந்து போதிக்கலாமா, சபை போதராக இருக்கலாமா, அது இப்போ இஷ்யூ இல்லை. உங்களால் பெண்கள் உலகத்துக்கு, பெண்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமேன். அதை பாருங்கள், நீங்கள் அதை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். அனுதாபத்தை தான் நீங்கள் தேடுறீங்க. அது ஒரு கோச்சிக்கூடாது. கடவுளை என்னை மன்னிக்கணும், நீங்கள் மன்னிக்கணும். அனுதாபங்கிறது ஒரு பிச்சை. புரியுதா? அனுதாபம் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கிங் ஃபார் ஆர்ம்ஸ். அது ஒரு பிச்சை. எனக்குரிய மதிப்பை எனக்கு குடுறா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு புத்தி தெரியல. நீ மதிப்பாக வாழ எழும்பிட்டின்னா அவனை மதித்து தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நேற்றுக்கு ஒரு டெஸ்டிமனியில், அதாவது இந்த சமுதாய செய்தி தளத்தில் ஒன்று பார்த்தேன். அவன் பேர் கூட ஞாபகம் இல்லை. பொம்பளைங்க, அவன் பேருன்னு தெரியல, பயங்கரமான குக்கிராமம். 2 பேரும் சொல்ல முடியாத கடினமான, சொல்ல முடியாத வறுமை கோட்டு கீழே இருந்து எந்த அவமானம்னா அவ்வளோ மிதி, கடி, காயம், நிராகரிப்பு, வெளிப்படையாகவே தூக்கி எறியப்பட்டவங்க, காரி துப்பப்பட்டவங்க, போராடி எதிர்நீச்சல் போட்டு புருஷனும் மனைவிமா
ஆம்பளை சமுதாயத்தில் நிறுத்தணும்னு அவன் முழுக்க முழுக்க அவன் புருஷனுக்காக அவனை படிக்க வச்சு இன்றைக்கி அரசு பணியில் அவளை நிறுத்தி தமிழக அமைச்சரவை அந்த துறையே கல்வித்துறையே ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு பகிரங்கமான பொது மேடையில் அவங்கள சாட்சியை நிறுத்தியிருக்காரு. அவங்க என்னத்தை இந்த இயேசுவை கும்பிட்டாங்களா? கிடையாது. அதுதான் அப்படியே தலையில் நான் கொட்டிக்கிட்டேன். கையாளாதல் போல் இருக்கிறோமே. ஒரு பொம்பளை அவளுக்கு படிக்க முடியும். ஷி வாஸ் ஸோ கேப்பபிள். ஆனால் அவள் அவளை எவ்வளோ நேசித்தான் அப்படின்னா, யா நீ ஆம்பளையா? என் நெருக்கத்தில் 2 பேரும் செங்கல் சூளையில் வேலை செஞ்சு பல இடங்களில் வேலை செஞ்சு வறுமை மீண்டு அரசாங்கம் கொடுத்த சலுகையெல்லாம் விசாரித்து கேட்டு எல்லா பக்கம் நிராகரிக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் முண்டு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிலாம் சொல்ல போக என்னது கஜினி முகமது கோரி முகமது மாதிரி பல முறை படையெடுத்து ஒரு 35-40 இயர்ஸில் தட் மேன் ஹஸ் நவ் லேண்டட் as a கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன கரகோஷத்தோடு மக்கள் அவ்வளோதான். மக்களை இன்னைக்கு கை தட்டுவாங்க, நாளைக்கு கல்லை எடுத்து அடித்து கொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு தான் அந்த மதிப்பு தெரியும். நான் அப்படியே அங்கலாய்த்து உட்காந்துட்டேன். ஒன்றுமே ஓடல. ஆண்டவரே பிரகாசமான மனக்கண்கள் தாங்க. குறுக்கு வழியில் அவங்க வரல. அதான் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு எந்த மேஜிக்கும் நடக்கலை. மேஜிக் நடக்கட்டும். தெய்வாதீனமாக கிடக்க யார் வேணாம்? யார் தடுத்தா? யார் உங்களை ஆண்டவர் தண்டிக்கணும்? யார் உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொடுக்கூடாது? என்ன யாரால் சொல்ல முடியாது? அதெல்லாம் யார் கையில் அந்த அதிகாரம்லாம் கிடையாது. கேட்கலாம், வாழ வைங்கன்னு கேட்கலாம், ஆண்டவரே உணர்த்துங்கன்னு கேட்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் யார் மேலே யாருக்கு அதிகாரம்? நம்ம மேலே தான் நமக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம மேலே விட்டு கொடுத்ததுனால சாத்தானுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம விட்டு கொடுத்தா கர்த்தருடைய அதிகாரம். நம்ம வேறு எவனுக்கும் நம்ம வாழ்க்கையில் அதிகாரம் கிடையாது. ஆனால் எல்லாம் அறிஞ்சு எப்படி உட்காந்துருக்கோம்? அவிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டிருக்கீங்க. போடுவாங்களாங்க ஒரு இருளர் மாதிரி மகா தலித் இனத்தை சேர்ந்தவங்க 2 பேரும் மாலையும் பொன்னாடையும் குவிஞ்சிச்சு நேற்றுக்கு அவங்க மேலே. அந்த பெண் மேலேயும் குவிஞ்சிச்சு. அம்மா அவன் இப்படி ஆக்கியிருக்கே, ரொம்ப ரேர் லேடிமா நீ. பெண்கள் ஒடுக்கப்படுகிற காலத்தில் ஒரு பெண் ஆணை தன்னுடைய வாழ்க்கை துணையவனை உருவாக்கி நிறுத்தி இருக்கா. சம்திங் குவைட் ரேர். இதான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டது. அவளுக்கு இந்த வசனம் போதிக்கலையே. யார் போதிச்சிருப்பா? ஐ டோன்ட் நோ. மாய பதிபக்தி உங்களுக்கு. கண் கண்ட புருஷனே கண் கண்ட தெய்வம். இதெல்லாம் மட்டித்தனமான பேச்சு, சப்பக்கட்டு. அவனை நீ தெய்வமாக கும்பிட வேண்டாம், எதையும் செய்யணும். மனுஷனாக அவனே நாபாலாக இருக்கானா? ஓ வேலையை பாரு. அபிகாயில், ஷி வாஸ் நாட் ரன்னிங் அவே ஆஃப்டர் அதர் ஸ்ட்ரேஞ்ச் மென், நோ ரைட்? அண்ட் ஷி வாஸ் நாட் ஆல்சோ ட்ரீமிங், ஓஹோ இப்படி பண்ணால் ஐ வில் ஹாவ் அ பர்க் லேட்டர் ஆன் அப்படின்னு யோசிக்கலையாவ? ஆர்பிஎம் பெண்களே, தேவனோட முட்டி மோதுங்க. செவுறு தான் முட்டுங்க, செவுரே ஆண்டவர் பிளப்பார். ஸ்தோத்திரம். செங்கடலை பிளந்தவர் அந்த செவரை பிளந்து தரிசனமாவார். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் தடை கண்மலையா? பேசு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ அவர்கிட்ட எவ்வளோ துட்டு இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அவங்க மூஞ்சி மாறையை பாருங்கள். பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி எவன் காசு கொடுப்பான்? எவன் இலவசமாக பெண்களுக்கு திட்டம் வச்சுருக்கான்? சரி, அவன் தான் இலவசமாக பஸ்ஸில் போகலாம், டெய்லி பஸ்ஸிலே போயிட்டுருக்க முடியும். என்ன மாதிரி அவலமாக அலைகிறீங்க பாருங்கள். ஐயோ முதல்வர் சொல்லிட்டாரு நாங்கள் டெய்லி ஃப்ரீயாக பஸ்ஸில் போகலான்னு. வீட்டில் உட்காந்துக்கான் பஸ்ஸில் போயிட்டு வந்தால் என்ன ஆகுது? வெயிட்டு வேலை ஆகுமா? இல்லை, ஃப்ரீயாக போயிட்டு வந்து மார்க்கெட்டு தான் போயிட்டு வந்து என்னத்துக்கு சொல்லுங்கள். அதுவும் இந்த மாதிரி எல்லையிலேருந்து டவுனுக்கு போயிட்டு வந்ததுன்னா 2 மணி நேரம் காலியா? அது உடனே பஸ்ஸு கிடச்சா தானே போச்சு.
பாருங்கள், நம்ம அவளை ஆசை பாருங்கள். இதுதான் பெண்களை மதிக்கிறதா? எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏப்பம் ஒரு டிக்கெட்டாக இருக்கீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கரிசனையோடு சொல்கிறேன், இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சிஸ்டர் உங்களை நான் அதெல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் தான் நீங்கள் நல்லவங்கள கிட்ட நீங்கள் தான் அவங்க மதிப்பை காமிக்கணும். ஸ்தோத்திரம். சரி, தமிழ் மரபில் சொல்கிறாங்க, அது வேத வாக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஆடை பாதி ஆள் பாதின்னு. ஆடையில் பிரமாதமாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, ஆனால் ஆள் சரியில்லையே. எப்படி? ஆள் கொஞ்சம் தான், ஆடை சரியில்லையே. எப்படி? என்ன பார்க்க முடியலையே உங்களுக்கு? திருட்டு மொழி தான் முழிக்கிறீங்க, இல்லைன்னா பேந்த பித்துக்குழி மாதிரி பார்க்குறீங்க. இந்த நாடகம் எவ்வளோ நாள் ஓடும்? எந்த நாடக மேடையில் உங்களை மதிப்பாங்க? உலக மேடையிலையா, இல்லை உங்கள் வீட்டு மேடையிலையா, உங்கள் ஜாதி மேடையிலையா? கலங்குங்க, கதறி ஆண்டவர்கிட்ட உலுக்குங்க அவரை. எனக்குள்ளே இருக்க மதிப்பை வெளியே கொண்டு வாங்க. செய்வார். உங்களை உரசி, தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி உரசி பார்ப்பார். அப்போ உங்கள் மதிப்பு வெளியே வரும், பிரகாசம் வெளியே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன ஜெபத்தில் நீங்கள் போராடி இருக்கீங்க? எல்லா ரகசியம் கற்றுக் கொடுத்து வச்சுருக்கீங்க. எல்லா வழிமுறையும் தெரிஞ்சுட்டு எதுலேயுமே பிரயோஜனப்படுத்தாமல் வாங்கி பரணியில் சாமானாக வாங்கி குவிக்கிற மாதிரி பீரோவில் புடவையாக அடுக்கியிருப்பீங்க, இல்லை நகையாக அடுக்கியிருப்பீங்க. ஆத்திர அவசரத்துக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்கிட்டு வாங்க பக்கத்து கடையில் அப்படின்னு. வீட்டில் அங்கே கிலோவாக சாமான் இருக்கும். பருப்போ ஏதோ, பொட்டி கடையில் போய் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. ஏன்னா அதை திறந்து உபயோகிக்க முடியாது. உங்களை தான் பார்க்குறேன்னு இத்தனை வருஷமாக. பாக்கெட்டை வெட்டி போட்டு அதை அவ்வளோ வெட்டிட்டு கீழே சிந்திடும். மெதுவாக செஞ்சுக்கிறேன். ஆமாவா இல்லையா? என்ன எப்படி நீங்கள் முழிச்சாலும் நான் உண்மையை தான் சொல்கிறேன். தோத்திரம். ஸோ யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் இனஃப் டு மேனேஜ் யுவர் லைஃப். ஏன் மெதுவாக தான் எல்லாம் செய்வேன். சரி, உங்களையே மதிக்கிறோம். எதெல்லாம் மெதுவாக செய்யலாம்? மெதுவாக மூச்சு விட்டு இருக்கலாமா? சொல்லுங்கள். என்ன இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மெதுவாக தானே வரீங்க. எல்லாம் தெரியும். 10 மணிக்கு கூட்டம், மெதுவாக தானே வரீங்க. ஆனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். ஆமாவா? உங்கள் பலவீனத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்றவங்கள பார்த்து அவங்க பலவீனத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் எழுந்து நெல்லுங்க. கீழெல்லாம் மயக்கம் விழுந்தால் நாங்கள் தூக்கி ஷேரில் வைக்கிறோம். கொஞ்ச நேரம் எழுந்துச்சு நெல்லுங்க. அப்படியே கண்ணை மூடி கடவுளை பாருங்கள். உங்கள் இதயத்துக்குள்ளே போய் ஏதாவது மூலை முடுக்கில் ஒரு முத்து மாட்டிகிட்டு இருக்கு, அதை வெளியே எடுக்க, ஆண்டவரே என் கண்ணை பிரகாசமாக்குங்க, என் புத்தியை கூர்மையாக்குங்க. எனக்குள்ளே இருந்த குணம் காணா போயிடுச்சு, இருக்க வேண்டிய குணம் இன்னும் வரவே இல்லை. ரெண்டையுமே எனக்கு செய்யுங்க. நான் பெண்களுக்காக கரிசனை கொள்ள, என்னக்காக நான் உருப்படியாகணும், நான் உபயோகமாகணும். பூவையர் தானே உங்களுக்கு பேர். நீங்கள் பூவையர். ஸோ யூ ஆர் அ ஃப்ளவர். ஆஸ்க் ஃபார் ஃப்ரேக்ரன்ஸ். எனக்குள்ள நல்ல வாசனையை தாங்க சாமி. கேளுங்க. வாசனை இல்லாமல் இருக்கிற பூ இருக்குது. நீங்கள் கேளுங்க வாசனையை. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் இந்த ஜினியாஸ் மாதிரி ஏமாத்து வேலையாக பார்க்க தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், கிட்டக்க போனால் சகிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்காதீங்க. நான் உதிராத பூவாக இல்லை, ஒரு நாள் முழுசும் நிலச்சிருக்கக்கூடிய பூவாக. பூ உதிராமலாம் இருக்க முடியாது, தப்பான எதிர்பார்ப்பு. வாசனை உள்ள பூவாக ஒரு நாள் முழுசாவது காலையில் பூத்து சாயந்தரம் வரைக்கும் நான் இருக்கக்கூடிய அளவுக்கு என்னை நிலைவரப்படுத்துங்க. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க.